வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஷோன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹேர் கேர் ரொட்டீன். இதை நான் 1 month சேலஞ்சாக எடுத்திருக்கேன். ரீசெண்ட் டேஸாக என்னோடய ஹேர் பயங்கர டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. அப்போ தான் வேறு ஆயில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ஓகே, இது ஒரு 1 month சேலஞ்ச் போல் எடுத்தால் நம்மளோட ஹேரை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை பற்றி சொல்லிடுறேன். என்னோடய ஹேர் ரொம்ப தின்னான வேவி ட்ரை ஹேர். 6 மாதத்துக்கு மேலேயே என்னோடய ஹேர் இதே லெவலில் தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. கொஞ்சம் கூட ஹேர் வளரவே இல்லை, நிறைய ஹேர் கொட்டுச்சு. இதனால் அடர்த்தி சுத்தமாக போச்சு. இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஹேர் கண்டிஷன். நான் யூஸ் பண்ண ஆயில் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி டே 1. ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேரை டீடாங்கிள் பண்ணிவிட்டு மெஷர் பண்ண போகிறேன். எப்போவுமே பெரிய பல் இருக்க சீப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகும். தலை உச்சிலேருந்து என்னோடய ஹேரை டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக என்னோடய ஹேர் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நான் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டேன். அப்ராக்ஸாக என்னோடய ஹேர் 35 inch லென்த்தில் இருக்குது. மேபி கொஞ்சம் வேரி ஆகலாம், ஆனால் நான் 35 தான் பார்த்தேன். ஸோ நான் 35ன்னு நோட் பண்ணிக்கிறேன். டே 1ல் இன்றைக்கி நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கு. இந்த ஆயில் நான் ரெகுலராக எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா 3 daysக்கு ஒன்ஸ் ஷாம்பு போடுவேன். ஷாம்பு போடுறதுக்கு 2 hours முன்னாடி இந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிடுவேன். ஆயில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் மசாஜ் பண்ண போகிறேன். ரெகுலராக நான் எப்போவுமே தலைக்கீழேருந்து தான் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 4 minutes ஆச்சும் டெய்லி மசாஜ் பண்ணிவிடுவேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தலையில் சீப்பு வைக்கவே மாட்டேன், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அப்படியே ஒரு கொண்டை போட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி டே 7. இன்றைக்கும் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 hours கழித்து ஷாம்பு போட்டு குளிச்சுடுவேன். டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என் ஹேர் லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸ்ப்ளிட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கனால ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் பண்ணுறேன். ரொம்ப போட்டு தேய்க்காமல் ரொம்ப ஸ்லோவாக மசாஜ் பண்ணுறேன். இன்றைக்கி டே 15. ஹேர் வளர்ந்துருக்கா தெரில, ஆனால் சாஃப்டாக இருக்குது. யூஸ் பண்ணதில் ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி டே 30. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். சிக்கெல்லாம் எடுத்துட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த 30 daysல நான் யூஸ் பண்ணி பார்த்த பாசிட்டிவ்ஸ்: என் ஹேர் ரொம்ப ட்ரை, இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஹேர் க்ரோத் லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மெஷர் பண்ண போகிறேன். சேம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு எவ்வளோ வளர்ந்துருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தான். இந்த மாதிரி நான் முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. 30 daysல எனக்கு 1.5 inch வளர்ந்துருக்கு. 35லேருந்து 36.5 inch எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. எனக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுத்த இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் பற்றி இப்போ பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரிப்ரேஷன். 50 ml castor ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், 100 ml கோகோனட் ஆயில், செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன்.
இந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். 1 பங்கு விளக்கு எண்ணெய்னா 2 பங்கு தேங்காய் எண்ணெய். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக ஷேக் பண்ணி விடுறேன். நான் கொஞ்சம் எம்எல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு ஆயில் தீர்ந்துச்சுன்னா அது திருப்பியும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்குவேன். இதோ என்னோடய ஆயில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் ஆட் பண்ணல. 30 டேஸில் 1.5 இன்ச் வளர்ந்துருக்கு. எனக்கு ஹாப்பி தான். நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு மைனஸாக பட்ட ஒரே விஷயம் ஹேர் ஃபால் தான். 30 டேஸில் எனக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு. இது கம்மியாக கூடியான்னு தெரில. அகெயின் வேறு சேலஞ்ச் ட்ரை பண்ணி தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் 30 டேஸாக ட்ரை பண்ண ஆயில் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷோன் சோல்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சேலஞ்சஸோடு சீக்கிரமாக வரேன்.